சென்னையில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீட்டை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சீல் வைத்து சென்ற நிலையில் அதனை அகற்றக் கோரி டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக்கின் வழக்கறிஞர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த வழக்கினுடைய பின்னணி மற்றும் தற்போது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்க விவரங்கள் என்ன? 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இவர் போதைப் பொருளை பல்வேறு நாடுகளுக்கு இவர் கடத்தி இருப்பது விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவர் கடந்த 10 நாட்களாக போலீஸ் கஸ்டடியில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சென்னைக்கு அழைத்து வந்தும் விசாரணை மேற்கொண்டனர். தற்போது விசாரணை நிறைவடைந்து அவரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இவரது முக்கிய கூட்டாளியான சதா என்பவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில இவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக பல்வேறு தொடர்புகள் குறித்து தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு விசாரணை மேற்கொண்டு வரையில கடந்த 29ஆம் தேதி அவரது ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான குடோன் மற்றும் அவரது சாந்தோமில் உள்ள அவரது வீட்டை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு அதில் ஏதேனும் சிக்க வருகிறதா என்பது தொடர்பாக சோதனை மேற்கொண்டு அந்த வீட்டை சீல் வைத்து சென்றதாக தெரிய வருகிறது. இந்த சீலை அகற்ற கோரி தற்போது டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர் ஒரு மனு ஒன்றை அளித்துள்ளார். குறிப்பாக கடந்த 29ஆம் தேதி முதல் ஜாஃபர் சாதிக்கின் குடும்பத்தினர் அனைவரும் வெளியே தங்கி வருவதாகவும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்த கேஸ் சம்பந்தமான வழக்கிற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும் அவர்கள் தொடர்ச்சியாக கஷ்டப்படுவதாகவும் அந்த மனுவுல குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் வேறு இடத்தில் தங்கும் நிலைமை அவதிக்குள்ளாகி வருவதாகவும் அந்த மனுவுல குறிப்பிடப்பட்டுள்ளது. இது முற்றிலுமாக அவர் அங்கீகாரம் இல்லாமல் எந்த விதமான முன்னுரிமை பெறாமலும் இந்த சீலானது வைக்கப்பட்டதாகவும் அந்த மனுவுல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவின் அடிப்படையில் நாளை இது தொடர்பான விசாரணை வருவதாகவும் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஜாஃபர் சாதிக் வழக்கானது அடுத்த கட்டங்களை நோக்கி சென்றுள்ள நிலையில தற்போது புதுவிதமான ஒரு விஷயம் ஒன்று நடந்துள்ளது. குறிப்பாக இந்த சீலை உடனடியாக அகற்ற கோரி அந்த மனுவுல குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த பல்வேறு நாடுகளுக்கு இவர் தொடர்புடையதால் அவரிடம் கைப்பற்றப்பட்ட செல்போன்களை அடையாளமாக வைத்து அந்த 7 மெயில்கள் பல நாடுகளுக்கு சென்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த மெயில்களில் யாரிடம் ஜாஃபர் சாதிக் தொடர்பு கொண்டுள்ளார் என்ற விவரங்களையும் சேகரிக்கும் பணியில தற்போது ஈடுபட்டு வருவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.